கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா உங்கள் நிந்தை மாறும். கர்த்தர் இன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்ய போகிறார். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த அத்தனை நிந்தைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். நிந்தை மிகவும் கொடியது. வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 69:20 வாசிக்கும் பொழுது, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன், தேற்றுகிறவர்களுக்காக காத்திருந்தேன், ஒருவனையும் காணே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தை பிளக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நிந்தை. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் நான் என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாராலும் நிந்திக்கப்பட்டேன். காரணம், எனக்கு குழந்தை இல்லை. கர்த்தர் என் நிந்தையை மாற்றி ஒரு அழகான ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தா. நிந்தை கொடியது, நிந்தை வேதனை உள்ளது. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றுவா. என் அன்பு தேவ சனமே, நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நிந்தை வருகிறதோ அப்பெல்லாம் ஒரு மேன்மை வரப்போகிறது. அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்க. ஏன் அப்படின்னா, ஒரு முறை தாவீதை சீமேகி என்கிற ஒரு கொடிய மனிதன் நிந்திக்கிறான். சாதாரணமாக நிந்திக்கலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அத்தனை பேருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு ராஜாவை நிந்திக்கிறான். யோசித்து பாருங்க, ஒரு ராஜாவை நிந்தித்தான் அவனை கொன்னுருவாங்க. படைத்தலைவன் சொல்லுகிறான், என் ஆண்டவனை சொல்லும், இந்த செத்த நாயை ஒரே குத்தி கொன்னுறேன். தாவீதுடைய பதில் என்ன தெரியுமா? 2 சாமுவேல் 16:12 இவன் நிந்திக்கட்டும், இவன் நிந்திக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டிருக்கிறான். இவனுடைய நிந்தித்த நிந்தையை பார்த்து கர்த்தர் எனக்கு நன்மையை செய்வார். எவ்வளவு அழகான வார்த்தை! உங்களை உலகம் நிந்திக்கிறதா? அவமானப்படுத்துகிறதா? நிந்திக்கிற நிந்தையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் உங்களை நிந்திக்கிறாங்க என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 69:19 வாசிக்கும் பொழுது, தேவரீர் என் நிந்தையை அறிந்திருக்கிறீர், என் வேதனை, என் அவமானம், நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். உங்கள் ஒவ்வொருத்தருடைய நிந்தையையும் கர்த்தர் அறிந்திருக்கிறான். இன்றைக்கு அந்த நிந்தையை கர்த்தர் புரட்டி போட போகிறார். யார் யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போகிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 17:26 தாவீது சொல்லுகிறான், இந்த கொடிய கோலியாத் என்கிற மனிதன் தேவனை நிந்திப்பது ஏன்? அந்த கோலியாத்தை கர்த்தர் முறியடித்தான். உங்களை நிந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். எது நிமித்தமாக நிந்திக்கப்படுகிற, ஒருவேளை எதுவும் இல்லை அப்படி நிந்திக்கப்படுறீங்களா? மற்றவர்கள் வேணுக்குனே உங்களை நிந்திக்கிறாங்களா? அந்த நிந்தை மாறப்போகிறது. ராகேலுக்கு குழந்தை இல்லை, ஆகையால் அவளுக்கு ஒரு நிந்தை, அவமானம். வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 30:23-24 நீங்கள் வாசித்து பாருங்க. ராகேலை கர்த்தர் நினைத்தருளினா, அவள் ஒரு ஆண் குழந்தையை பெற்றாள். அதற்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். அந்த யோசேப்புடைய பெயருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நிந்தையை மாற்றினார். கர்த்தர் என் நிந்தையை மாற்றினார் என்று சொல்லி யோசேப்பு என்று பெயர் வைத்தார். இன்னைக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தையை கர்த்தர் மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு என் கூட இணைந்து ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யார் யாரெல்லாம் நிந்தை, அவமானம், வெட்கத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ அத்தனை பேருடைய நிந்தை மாறட்டும்.
அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் நிந்தை மாறும், நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.